வணக்கம், ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல் மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. தலைமுடியை நம்ம பௌர்ணமிக்கு வெட்டிக்கலாம், அமாவாசைக்கு வெட்டிக்கலாம்னு என்னமோன்னு சொல்கிறாங்க. பௌர்ணமி வளர்ப்பிறையில் வெட்டுறதா சொல்கிறாங்க, தெரியல மாலாவுக்கு. ஏன்னா மாலாவுக்கு தலைமுடி வெட்டுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கொஞ்சமாக நுனிமுடி வெட்டி வெட்டு மாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கே நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ரொம்ப ஆசை எனக்கு தலைமுடி அப்படின்போது. தலைமுடி அப்படிங்கிறது நம்மளுடைய சௌபாகியங்களை ஒன்று அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமான நீளமான தலைமுடி வளருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க. தேவை இல்லாமல் முடியை வெட்டுறது தப்பு அப்படிங்கிறாங்க. தலைமுடி தரித்திரம் அப்படிங்கிறதுல இந்த தேவையில்லாத தலைமுடியை தேவையில்லாத காரணத்துக்காக வெட்டுறது, சாமிக்கு வேண்டிக்கிறதுல கூட பெண்கள் மொட்டையடிக்கணும்னு வேண்டணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. மொட்டையடிக்கிறவங்க கோச்சுக்கு போகிறீங்க. நிறைய இடங்களில் நானே கேட்டிருக்கேன். மொட்டை அடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நுனிமுடி கொடுத்தா கூட பரவாயில்ல பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நம்பிக்கை தான் இல்லைங்களா? விஷயம் தெரிஞ்சதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த தலைமுடி அப்படிங்கிறது பெண்களை தலைமுடி பிடிச்சி அடிக்கிற ஆண்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பெண்ணுடைய தலைமுடியை பிடிச்சி அடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தரித்திரம் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு ஆகாத ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. திரௌபதியே அப்படி தலைமுடி பிடிச்சி இழுத்துட்டு வந்ததுனால தான் துரியோதனனுக்கு அப்போது தரித்திரம் வர ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையையும் நமக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. நுனிமுடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெடிச்சு போயிருக்கும். அதை ரெண்டு ரெண்டாக பிரித்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அதுவானாலும் சரி, தேவை இல்லாமல் முடியை கட் பண்ணி விளையாடுறது, தேவை இல்லாமல் முடியை மெழுகில் காட்டி லைட்டரில் காமிச்சு எல்லாம் கூட கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் முடிகளை செய்யறது ரொம்ப தவறு. கீழே விரித்து போட்டு படுக்கும்போது அந்த முடி பருத்தி இருக்கும். நிறைய பேருக்கு முடி பருத்தி இருக்கும்போது காலில் மிதிக்கிறது, விளையாட்டுக்காக மிதிக்கிறது. தெரியாமல் மிதித்தா அது ஒரு தப்பு கிடையாது. தெரியாமல் நடக்கிறது ஒரு தப்பும் ஆகாது. தெரிஞ்சே செய்கிறது. முடியை எவ்வளவு நீளமாக முடியுமோ அவ்வளோ நீளமாக வளர்க்குறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு நம்ம முடியை கட் பண்ணிக்கிறோம். அப்படி நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீ என்னம்மா இப்படிலாம் சொல்கிற, நீ மேலே கோச்சிக்காதீங்க. சொன்னவங்க கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சவங்க செய்யுங்க. எப்பயுமே நம்மளால் முடிஞ்சாதான் எதையுமே செய்ய முடியும் இல்லைங்களா? ஸோ முடிஞ்சவங்க முடியை எவ்வளவு நீளமாக பராமரிச்சிக்க முடியுமோ பராமரிச்சுக்கோங்க. முடியாதவங்க கட் பண்ணிக்கோங்க. எனக்கு காலம் மாறி போச்சு, நம்ம எதையும் சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் முடி அப்படிங்கிறது தரித்திரமாக இல்லையாங்கிறத விட நம்ம உடல் ஆரோக்கியத்தில் அது ரொம்ப பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. நம்ம உடம்பு நல்லா இருந்தால் முடி நல்லா வளர்ச்சியாக இருக்கும்.